டியூப் தமிழ் வணக்கம். சவுதி அரேபியாவினுடைய தென்புலத்திலே இருக்கின்ற நஜ்ரன் நகரத்தின் மீது ஹவுதி ஆயுததாரிகள் தாக்குதல். 11 பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள். 4 வயது சிறு பிள்ளை முதல் படுகாயமடைந்திருக்கின்றார்கள். இதில் 7 பேர் சவுதி அரேபியாவை சேர்ந்தவர்கள், 4 பேர் வெளிநாட்டு பணியாளர்கள். அதில் ஒருவர் ஏமன் நாட்டை சேர்ந்தவர், 2 பேர் எகிப்து நாட்டை சேர்ந்தவர்கள், இன்னொருவர் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர். இவர்களுடைய நிலை என்ன என்பது மேற்கொண்டு தகவலாக வெளிவரவில்லை. ஏமனில் இருக்கும் ஹவுதி ஆயுததாரிகள் மீது சவுதி அரேபியாவும் அமெரிக்காவும் இணைந்து கடந்த சில தினங்களாக தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகின்ற நிலையில் இப்பொழுது இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. ஈராக்கில் இருக்கின்ற ஆயுததாரிகளினுடைய இடங்களை குறிவைத்து சவுதி அரேபியாவும் அமெரிக்காவும் நடத்திய தாக்குதலில் ஈரானினுடைய ரெவல்யூஷன் கார்ட் படைப்பிரிவை சேர்ந்த 4 ராணுவ நிபுணர்கள் அங்கு ஆலோசனைகளை வழங்கி கொண்டிருந்த பொழுது இந்த தாக்குதலை நடத்தி அந்த 4 மரணித்ததன் பின்னர் பழிவாங்கப்படும் என்று ஹவுதி ஆயுததாரிகள் கூறியிருந்தார்கள். அவர்கள் இப்பொழுது சவுதியினுடைய உள்ளக கட்டமைப்புகளை தவிர்த்து பொதுமக்கள் வாழும் பகுதியின் மீது இந்த தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள். இந்த தாக்குதலுக்கு சில மணி நேரங்கள் முன்னதாக ஈரானினுடைய வழிகாட்டலின் பேரில் ஈராக்கில் இருக்கின்ற ஆயுத குழுக்களும் அதுபோல ஹவுதி ஆயுததாரிகளும் இணைந்து சவுதி அரேபியாவினுடைய பொதுமக்கள் வாழும் இடங்கள் உள்ளக கட்டமைப்புகள் மீது தாக்குதல்களை நடத்த திட்டமிட்டிருக்கின்றார்கள். எனவே எச்சரிக்கையாக இருங்கள் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அது நடைபெற்ற சில மணி நேரங்களில் சவுதியினுடைய ஏவுகணை தாக்குதலில் சவுதி அரேபியாவில் இந்த நிகழ்வு ஏற்பட்டிருக்கின்றது. சவுதி அரேபியா இது குறித்து அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகின்றது என்பதை பொறுத்திருந்தே பார்த்தல் வேண்டும். ஆனால் ஈரான் அமெரிக்கா போர்க்களத்தில் பழைய ஏமன் சவுதி போர் இப்பொழுது மீண்டும் மோசமான ஒரு நிலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த இடத்தில் புது வகையான தாக்குதல்களும் ஐரோப்பாவில் அதிகரித்துக் கொண்டு செல்லுகின்றது. ஆன்டி செமிட்டிசம் என்று கூறப்படுகின்ற யூதர்கள் மீதான துவேஷத்தை காட்டி அவர்கள் மீது தாக்குதலை நடத்துகின்ற சம்பவங்களானது ஐரோப்பா, பிரிட்டன் உட்பட பல இடங்களில் 21% அதிகரித்திருப்பதாக யூதர்களினுடைய பாதுகாப்பு தொடர்பான CST அறிக்கை வெளியாகி இருக்கின்றது. பிரிட்டனில் மட்டும் ஒவ்வொரு நாளும் 10 தடவைகள் யூதர்கள் தாக்குதலுக்கு உள்ளாகின்றார்கள். சோமாலியா நாட்டை சேர்ந்த 45 வயதான ஈசா சொலைமான் என்பவர் 2 யூதர்களை அவர்கள் யூத வழிபாட்டை ஈடுபட்டு வெளியே வந்த பொழுது அவர்களுடைய உடையை குறிவைத்து அவர்களை விரட்டி கத்தியால் குத்திய சம்பவம் பிரிட்டனில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. இதுபோல யூதர்களை கண்டால் தூஷண வார்த்தைகளால் திட்டுதல், அவர்கள் மீது அழுகிய முட்டைகளை வீசுதல், அவர்கள் மீது கைகளினால் தாக்குதலை நடத்துதல் என்று பலவேறுபட்ட கோணங்களில் யூதர்கள் மீதான தாக்குதல்கள் அன்றாடம் அதிகரித்தே செல்லுகின்றது. இது பெரும் பிரச்சனையாக இருக்கின்றது. பிரிட்டனை பொறுத்தவரையில் 250 மில்லியன் ஸ்டெர்லிங் பவுண்ட்ஸை மேலதிகமாக ஒதுக்கி லண்டன் பகுதியில் இத்தகைய தாக்குதல்களை தடுப்பதற்கு மேலதிகமாக 300 போலீசாரை நியமித்தாலும் பிரிட்டன் முழுவதிலும் இருக்கின்ற 3 லட்சம் யூதர்களை பாதுகாப்பது பிரிட்டன் போலீசாருக்கு இயலாத கடமையாக இருக்கின்றது. இஸ்ரேல் என்ற நாட்டை அமெரிக்கா என்கின்ற நாடு ஆயுதங்களினால் பாதுகாத்து நின்றாலும் இஸ்ரேலிய யூதர்கள் தெருவில் தனி மனிதராக நடக்கின்ற பொழுது மற்றைய அவர்களுக்கு எதிரான தனி மனிதர்களுடைய தாக்குதல்களை அவர்களினால் தவிர்க்க முடியாமல் இருக்கின்றது. இது ஜெர்மன் தொடக்கம் பிரான்ஸ் வரை டென்மார்க் தொடங்கி பல இடங்களில் பெரிய மனித வெறுப்பாக மாறிக்கொண்டிருப்பதாக அந்த அறிக்கை கூறுகின்றது. ஈரான் அமெரிக்க போர், இஸ்ரேல் காசா போர், இதனுடைய வெறுப்பலைகள் இப்பொழுது சர்வதேச வெறுப்பலைகளாக மாறிக்கொண்டிருப்பதன் அடையாளமாக இது இருப்பதாகவும் இதை எப்படி தடுப்பது என்பது தெரியாத நிலை இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கிடையில் சவுதி அரேபியாவை பொறுத்தவரையில் இந்த போரை எதற்காக விரும்பாமல் இருக்கின்றது என்பதற்கு ஆதாரமாக சவுதி விஷன் 2030 என்பது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எதிர்காலத்தில் எரிபொருள் வர்த்தகம் என்பது இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. சவுதி அரேபியா அதன் பின்னரும் வளம் மிக்க ஒரு நாடாக இருக்க வேண்டுமாக இருந்தால் அமெரிக்காவில் இப்பொழுது எப்படி ஹாலிவுட் திரைத்துறையானது அமெரிக்க பொருளாதாரத்தின் ஆணி வேர்களில் ஒன்றாக இருக்கின்றதோ அதுபோல
அதுபோல கணினி விளையாட்டுகளை விலைக்கு வாங்குவதன் மூலமாக சவுதி அரேபியா புதியதொரு கேம்ஸ் மையமாக மாற இருப்பதாக அறிவித்திருக்கின்றது. நேற்று சவுதி அரேபியா EA எலக்ட்ரானிக் ஆர்டிபிஷியல் என்கின்ற கேம்ஸ் நிறுவனத்தை முற்று முழுதாக $55 பில்லியன் விலைக்கு வாங்கிவிட்டது. இது உலகத்தின் இரண்டாவது பெரிய கொள்வனவாக இருக்கின்றது. இதற்கு முன்னர் மைக்ரோசாப்ட் நிறுவனம் ஆக்டிவிஷன் பிளிஷர்ட் என்ற கணினி விளையாட்டை $69 பில்லியன் வாங்கியதன் பின்னதாக உலகத்தின் இரண்டாவது பெரிய கொள்வனவு இதுவாகும். உலகத்தின் கேம்ஸ் என்று கூறப்படுகின்ற சிறுவர்கள் பெரிய அளவில் விளையாடுகின்ற இந்த நிகழ்ச்சி திட்டங்களில் முதலாவதாக EA ஸ்போர்ட்ஸ் பழைய FIBA கேம்ஸை கொண்டது. த சிம்ஸ் இரண்டாவது, மூன்றாவது பேட்டில் ஃபீல்ட், நான்காவது நீட் ஃபார் ஸ்பீட், ஐந்தாவது மொடர்ன் NFL ஆகிய கேம்ஸ்களை சவுதி அரேபியா விலைக்கு வாங்கி இருக்கின்றது. இது தவிர $38 பில்லியன் மேலதிகமாக உருவாக்கி சவுதி இளவரசர் மேலும் உலகத்தை கவர்ந்தெழுக்கக்கூடிய 30 பெரும் கேம்ஸ்களை உருவாக்க இருப்பதாக அறிவித்திருக்கின்றார். ஸ்போர்ட்ஸ் என்பதை ஒலிம்பிக்குடன் இணைத்து சவுதி அரேபியாவில் பெரும் பண செலவில் 500 கோடி இந்திய ரூபாய்களில் புதிய ஆட்டங்களை ஆரம்பிக்க இருக்கின்றார்கள். கேம்ஸில் வெற்றி பெறுபவர்களுக்கான ஒலிம்பிக் பதக்கங்களை போன்ற பதக்கங்களை வழங்குவதற்கு சவுதி அரேபியா முன்வந்து சவுதியை உலகின் மத்திய மையமாக மாற்றுவதற்கு முயன்றிருக்கின்றது. அமெரிக்காவிற்கு ஹாலிவுட் என்றால் சவுதி அரேபியாவிற்கு கேம்ஸ் என்கின்ற நிலையை உருவாக்குவதற்கு சவுதி மன்னர் MBS முயற்சிகளை எடுத்திருக்கின்றார். அதன் ஓர் அங்கமாகவே இது இருக்கின்றது. உலகத்தின் புகழ்பெற்ற விளையாட்டு வீரர்களாகிய கிறிஸ்டியானோ ரொனால்டோ, நெய்மார், கரீம் பென்சிமா போன்றவர்களை இப்பொழுது சவுதி அரேபியா வாங்கி இருக்கின்றது. சவுதி இளவரசரனுடைய சவ்வி கேம்ஸ் குரூப் என்கின்ற நிதியத்தின் மூலமாக இவற்றையெல்லாம் வாங்கி குவித்து கொண்டிருக்கின்றது சவுதி அரேபியா. இதுபோல 2034 உலக கிண்ண உதைபந்தாட்டமும் சவுதி அரேபியாவில் நடைபெற இருக்கின்றது. குத்துச்சண்டை போட்டியில் உலக மையமாக சவுதி அரேபியாவுடைய தலைநகர் ரியாட்டை மாற்றுவதற்கும் மல்யுத்த போட்டியை நடத்துவதற்கும் இதுபோன்ற விளையாட்டுகளின் மூலமாக சவுதியின் வருமானத்தை மிகப்பெரிய அளவில் மாற்றி அமைப்பதற்கும் சவுதி அரேபியா முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றது. இது சவுதியினுடைய ஆயில் விற்பனைக்கு அப்பால் சவுதியினுடைய பெரு வருமான தொழில்களாக இது மாற்றமடைந்து கொண்டிருக்கின்றது. அந்த நிலையில் ஈரானுடைய தாக்குதல்களும் வருவதை சவுதி அரேபியா விரும்பவில்லை. சவுதி அரேபியாவினுடைய இலட்சியம் இப்பொழுது ஈரானுடன் யுத்தம் புரிவது அல்ல, சவுதி அரேபியாவை எதிர்காலத்தில் இதே செல்வந்த நாடு போல இருப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வதே சவுதியின் இலட்சிய கனவாக இருக்கின்றது. ஆகவேதான் டொனால்ட் ட்ரம்பிடம் தேவையில்லாத போரை நிறுத்துங்கள் என்று சவுதி இளவரசர் கூறி இத்தகைய விளையாட்டு முயற்சிகளிலும் அமெரிக்காவினுடைய பெரும் பெரும் கேம்ஸ்களை எல்லாம் விலைக்கு வாங்குவதன் மூலமாக உலக நாடுகள் அதிசயிக்கக்கூடிய வகையில் சவுதி அரேபியா திசை திரும்பி கொண்டிருக்கின்றது. ஜப்பான் போன்ற நாடுகள் பெரும் தொழில்நுட்ப உற்பத்தியை கொண்டிருந்தாலும் பெரும் கடனில் மூழ்கி போயிருக்கின்ற நிலையில் சவுதி அரேபியா என்கின்ற கப்பலை மூழ்க விடாது தடுக்கின்ற சவுதி இளவரசரனுடைய பணிகள் மற்ற உலக தலைவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருப்பதையும் கவனிக்க முடிகின்றது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.